சங்கத்தின் பிரதி தலைவர் என்ற வகையில் எங்களுடைய வைத்திய சங்கத்தினுடைய மண்டல கிளையின் முடிவின் பிரகாரமாக நாங்கள் இன்று ஒரு அக்டோபர் அடையாள விளக்கத்தை மேற்கொண்டோம். அதுக்குரிய எங்களுடைய ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டருடைய இன்ஃபர்மேஷன் முதலே நாங்கள் அதுக்கு அறிவித்தவர்களாக கொடுத்தோம். எங்களுடைய மெம்பர்களுக்கும் எல்லா அறிவித்தையும் கொடுத்து வழங்க காலை 8 மணிக்கு அந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பமானது. ஆனால் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளும் போது அந்த நாங்கள் எங்கே மேற்கொள்ளும் அந்த இடத்துல இப்போ நோயாளிகளும் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மெம்பருக்கு நாங்கள் விளங்கப்படுத்துவது எங்களுடைய கடமை. அதே போல் அங்கே வருகின்ற நோயாளிகள் எந்த விதமான சில அவனுக்கு ஏன் இது செய்கிறாங்கிற ஒரு விளக்கத்தை நாங்கள் சங்கம் என்ற அடிப்படையில் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இது சாலை சங்கங்கள் செய்கின்ற ஒரு கடமை. அந்த வகையில் நாங்கள் வீதியில் போய் ஏன் அந்த அடையாளத்தை செய்கிறோம் என்று நாங்கள் ரிஜிஸ்டர் போட்டோம். ஒரு மண்டையில் எங்களுடைய அடையாள உறுப்பினர் காலை 8 மணி தொடக்கம் நாளை அதிகாலை 8 மணி வரையும் நடைபெறும். ஆனால் நீங்கள் அதை பார்க்கலாம் போட்டிருந்தோம். ஆனால் அவசர சிகிச்சைகள் விடுதிக்குரிய அனுமதிகள் எல்லாம் வளமையாக நடைபெறும். அவ்வளவுதான் நாங்கள் அதில் எழுதியிருக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நோயாளிக்கு கொடுத்தோம். நான் நோயாளிகள் பார்ப்பாங்க வைத்தியர்கள் இல்லை என்று விட்டு இல்லைன்ற கேள்வியோடு கேட்கும்போது நாங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தோம். அல்லது அவர் அந்த விளக்கத்தை ஏற்கனவே அந்த நோயாளிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். ரைட், நான் அப்படியே ஒன்றும் இல்லை. ஒரு நோயாளிகள் வந்து ஒரு திக்குமுக்காடுவார்கள் என்ற நோக்கத்துக்காக எங்களுடைய விளக்கத்தை நாங்கள் சங்கத்தை நாங்கள் என்ன பொறுத்தவரை நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பல வருஷம் அதாவது 10 டாக்டர் இருக்கக்கூடிய 1994 ஆண்டிலிருந்து 1994 ஆண்டு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இதிலிருந்து பல மாற்றங்களுக்கு உட்பட்டு திருப்பி வந்திருக்கின்றேன். 10 டாக்டர்ஸ் இருக்கும்போது நானும் இங்கே ஒரு மெம்பராக இருந்தான். இன்றைக்கு 250 டாக்டர்கள் இருக்கும்போது நான் இப்போது இருக்கின்றேன். என்றால் இது என்னுடைய இடம், என்னுடைய சமூகம், என்னுடைய மக்கள் என்ற வகையில் இங்கே நாங்கள் வாழ்ந்து சிகிச்சை செஞ்சு கொண்டிருக்கிறோம். போர்க்கால சூழலையும் கஷ்டமான காலங்களையும் சுனாமி காலங்களையும் இந்த நோயாளிகள் நாங்கள் நோயாளியை பாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ல, எங்கள் சங்கத்தின் உரிமைக்காக எங்கள் எங்களுடைய மெம்பர்ஸுடைய அடிப்படை உரிமைகளுக்காக நாங்கள் சங்கமானது போற வேண்டிய கடமை அடிப்படை. அந்த வகையில் நாங்கள் நான் காலமாக அந்த ஓபிடிக்குள்ளே போய் இருக்கும்போது நான் அது ஏற்கனவே அது ப்ராசஸ் பண்ணப்பட்டது. எங்களுடைய அந்த சங்கம் கொடுக்கப்பட்டு நாங்கள் போய் பார்த்தேன் இங்கே இருக்கிறேன் அந்த இது இருக்கிறது. அப்போ வெவ்வேறு வந்து பணிப்பாளர் வந்து என்னை நீயார் வாயு யாராயு நீயார் எங்கே இருந்து வந்திருக்கிறாய், எங்கே வேலை செய்கின்றாய், ஏன் இவ்விடத்தை நிற்கின்றாய். அவருக்கு தெரியும் நான் ஒரு வைத்திய அடையாள சங்கத்தின் மண்டல கிளையின் பிரதி தலைவர் தான் தெரியும். நான் இருக்கிறேன் அவரோட படவை சேர்ந்தமாக இருக்கிறேன். இந்த கேள்வியில் அவர் கேட்டிருக்க வேண்டிய சார் வைத்தியரோட ஒரு உறவு முறை வேணும். வைத்தியம் அவர் ஒரு வைத்தியர் தான். ஒரு ஹெல்த் மினிஸ்டருடைய ஒரு வேண்டுகோள் நோயாளர்களும் டாக்டர்களும் ஒரு ஒழுங்கான கம்யூனிகேஷன் தொடர்பாளர் ஒன்று இருக்க வேணும். குட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும். ஆனால் இந்த வைத்தியசாலைக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு வைத்திய அத்தியட்சர் அதிகாரி இதனுடைய பணிப்பாளர் தன்னுடைய சக ஊழியருடன் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒழுங்காக இல்லை. எல்லா அமைச்சுக்களுடையது அரசாங்க உத்தியோகத்தர்கள் மக்களுடன் நல்ல கலந்துரையாடல்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல்கிறார். ஆனால் தங்களுக்குள்ளே அந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்குள்ளே அந்த கம்யூனிகேஷன் தொடர்பான அதாவது உறவு முறைகள் தொடர்பாடல் பிழையாக இருக்கக்கூடாது கட்டாயம். ஏன்னா இது இங்கே காட்டப்பட்டால் தான் அது அங்கே மற்ற வழியில் காட்டப்படும். அவருடைய மற்ற நோயாளர்களுக்கு முன்னால் வைத்து மற்ற சகல தாலிமார் அங்கே வேறு மற்ற ஊழியருக்கு முன்னால் வைத்து என்னை உடனடியாக இங்கிருந்து வெளியேறுமாறு இந்த இதில் இருந்து கேட்டால் என்ற வேண்டை அவர் உபயோகித்த நானும் நான் அனுப்பி சொல்கிறேன். நான் ஒன்றுமே இது எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஸோ ஏன்னா இதுக்கு முதலில் இருந்த மேலதிகாரி இதுலையும் விட
இருந்த மீனதையாளர்களெல்லாம் அவங்க எல்லாரும் என்னென்ன யூனியன் ரெஸ்பெக்ட் பண்ணுற தன்மை ஒன்று உள்ளது. என்னை யாரென்று அறிந்தவர்கள் என்ன நான் 20-25 வருடம் இந்த ஹாஸ்பிட்டலில் 10 டாக்டர் இருக்கக்கூடிய இருந்தால் நான் இங்கே இருந்து வேறு செய்து கொண்டு இருக்கின்றேன். பல இடமாற்றம் உட்பட்டு கடைசியாக வந்து இருக்கின்றேன். எங்கள் மக்களுக்காக நாங்கள் சேவை செய்யும்போது மக்களை நாங்கள் ஒரு நாள் பாதிக்க மாட்டோம். அந்த வகையில் ஒரு தொழிற்சங்கமான வகையில் சமநிலைப்படுத்தி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. மக்களை பாதிக்காத வகையில் மக்கள் மாற்றமடையாமல் இருக்கக்கூடிய வகையில் நான் செய்ய வேண்டிய கடமை. அதை செய்ததுக்குள்ள இவர் ஒரு பணிப்பாளர் என்ற வகையில் ஒன்று அவர் எங்களை கூட்டிக் கொண்டு வச்சு ஏதாவது ஒரு கருத்துக்கலாம். அவர் தன்னுடைய தொடர்பாளர் பிள்ளையான ஒரு இதை செஞ்சுக்கிறார். இது மாதிரி பல முதல் கணக்க வைத்தியர்களுக்கெல்லாம் இதே சுப்பிரயோகங்கள் அதாவது கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பாடு பிரச்சனைகள் இருக்கின்றது என்று நான் இருந்தாலும் உங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை நாளை காலை 8 மணி வரைக்கும் தொடரும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இதை எங்களுடைய தாய் சங்கத்துக்காக வைத்து இதற்கு பிறகு மேலதிகமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நாங்கள் எமது தொழிற்சங்கத்தின் பிரதி தலைவர் வைத்தியசாலை பணிப்பாளர்களால் மிகவும் கேவலமாக பேசப்பட்டுள்ளார். கேவலமாக கலைக்கப்பட்டு வைத்தியசாலையிலிருந்து வெளியேறுமாறு கூறப்பட்டுள்ளது. அதற்கு நான் பிறகு எமது வைத்தியர்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இருக்கும்போது வைத்திய பணிப்பாளனால் அழைப்பு வந்தது. அவருடன் நாம் கலந்துரையாட சென்றபோது நீங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை பற்றி கலைப்பதற்கு இங்கு வர தேவையில்லை என்று இவ்வளவு வைத்திய அதிகாரிகளும் இருக்கும்போதும் எமது கன்சல்டன் இந்த தொழிற்சங்கத்தின் எமது பிராந்தியின் தலைவர் அவர்கள் கலைத்துக் கொண்டிருக்கும் போதும் ஒன்றையும் அறியாமல் நீங்கள் வெளியே செல்லலாம் என்ற மாதிரி கலைக்கும் போது நாங்கள் எல்லாரும் திரும்பி வந்துள்ளோம். இப்போது எமது இந்த தொழிற்சங்கத்தின் மெம்பர்ஸ் அதாவது அங்கத்தவராகிய அனைத்து டாக்டர்களின் இணைப்பாடு இப்படியான எமது கதையை கேட்காமல் அதாவது எடுத்தறிந்து பேசுவதுதான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முதலும் மீட்டிங்கள் ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்கள் கூப்பிடும்போது யாராவது கதை தொடங்கிவிட்டால் உடனே அவரை கண்டபடி பேசி அமர்த்தி விடுவது ஒரு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது இப்படியே நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கை நடக்கும்போது இப்போ ஓபிடியில் நாங்கள் வேலை செய்யாமல் இருக்கும்போது அங்கிருந்த டாக்டர்ஸையும் வந்து விரட்டி விட்டார். எங்கள் கட்டாயம் வேலை செய்யணும். அப்போ அப்படியெல்லாம் தொழிற்சங்கத்தின் நடவடிக்கைகள் தவிர தனிப்பட்ட ரீதியில் செல்லும்போது கூட ஒரு அவருடைய பதில்கள் சரியானதாக அமைவதில்லை. அப்போ இப்படி நடக்கும் இன்று எமது கிளை சங்கத்தின் பிரதி தலைவருக்கு நடந்து போன்று பல இன்சிடென்ட்ஸ்கள் முன்னும் நடந்துள்ளது. அதனால் தற்போது எமது வைத்தியர்கள் அனைவரின் நிலைப்பாடு இப்படியே தொடர்ந்து போனால் எதிர்காலத்திலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படும். அது நமக்கு மிகுந்த மனக்கசவுகள் ஏற்படுகின்றன. இதனால் எமது வேலையை தொடர்ந்து கொண்டு செய்ய இயலாது. நோயாளிகளை நாங்கள் சரியாக கவனிக்க முடியாது. எங்களுடைய பேசிக் ரைட்ஸ் அதாவது நாங்கள் வந்து கதைக்கு எல்லாமே இருக்குது. வாயை திறந்து பணிப்பாளர்கள் கதைக்கு எல்லாமே இருக்குது. அந்த நிலைமை மாற்றணும். அதுக்கான நடவடிக்கை தான் என்று நாங்கள் கூடி இப்போது இந்த தொழிற்சங்க அடையாள வேலையுடன் அதை பற்றியும் ஆராய்ந்து கொண்டுள்ளோம். போதனா வைத்தியசாலை மட்டக்களப்பு கிளையால் இன்றைய நாளில் 27/5/2018
காலை 8 மணி முதல் 28/5/2016 நாளை காலை 8 மணி வரை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளோம். இதற்கு முக்கிய காரணங்கள் 2 உள்ளன. முதலாவது, உங்களுக்கு தெரியும், நாங்கள் வேலைக்கு வரைக்கையும் வேலை செய்யக்கையும் வேலை முடிஞ்சு போயக்கையும் அதுக்கு பிறகு செய்கிற வேலைகளையும் பதிவு செய்கிறதுக்கு நாட்குறிப்போடு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அந்த நாட்குறிப்பேட்டில் நாங்கள் காலையில் வார நேரம், பிறகு வேலை முடிஞ்சு போகிற நேரம், பிறகு செய்கிற அனைத்து காரியங்களையும் நாங்கள் அதில் பதிவு செய்யணும். அந்த பதிவு செய்கிற நடைமுறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இங்கே பணிப்பாளர்களால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது கொழும்பிலிருந்து எங்களோட செயலாளரினால், எங்களோட சுகாதார அமைச்சு செயலாளரினால் அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்துக்கு 33 தினம் விடப்பட்டு அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு எங்களோட பணிப்பாளரினால் அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு எங்களுக்கு பணிக்கப்பட்டது அமைய அவருடைய காரியாலயத்தில், அதாவது டிரெக்டர்ஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒவ்வொரு நாளும் எங்களோட வேலையை வரும் பொழுதும் போகும் பொழுதும் நாங்கள் செய்கிற அனைத்தையும் அங்கே போய் எழுதணுன்றதான் அவரோட எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இவ்வளவு காலமும் இந்த நடைமுறை வந்து நாங்கள் எங்களோட நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் வச்சு தான் இந்த நாட்குறிப்பேட்டை எழுதிக்கொண்டு வந்த நாங்கள். ஆனால் இந்த செயலாளர்கள் அனுப்பப்பட்ட இந்த கடிதம் அனைத்து வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது, இலங்கையில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும். ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த நடைமுறை இந்த பணிப்பாளர்களினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மற்ற இடங்கள்லாம் அவங்க அதை நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் அதை இன்னும் அது சம்மந்தமாக ஒரு முடிவும் எடுக்கலை. அப்போ இது வந்து எங்களோட நோயாளர்கள்ட்ட கவனத்தில் எடுக்கிற நேரத்தில் இது நாங்கள் இங்கே போய் சைன் பண்ணிக்க வாரதால் நோயாளர்களுக்கு நாங்கள் கொடுக்குற எங்களோட சேவையை வந்து சிறந்த முறையில் கொடுக்க இயலாத ஒரு நிலைமை ஏற்படும். குறுகிய காலத்திலையும் நீண்ட தொலைநோக்கு சேவை அடிப்படையில், அதாவது நாங்கள் இப்போ எமர்ஜென்சி என்று வரைக்க போய் எழுத இயலாது. பட் அது எமர்ஜென்சி செய்து கேட்க இடையில் வந்து நாங்கள் நாட்குறிப்பேட்டில் சைன் பண்ணி போயிடலாம். அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மற்றது நாங்கள் பரந்த இடத்துல வேலை செய்கிறதால பல கிளினிக்குகள், பல வேலை செய்கிற இடங்கள் வந்து வேறு ஒரு இடங்கள்ல இருக்குது. அப்போ அங்கே இருந்து இங்கே வந்து சைன் பண்ணி போகிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு இதாக தெரியல. அதால் தான் நாங்கள் இந்த நடைமுறைக்கு எதிராகத்தான் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை செய்கிறோம். அடுத்தது வந்து எங்களோட போஸ்ட் இன்டர்ன், அதாவது வைத்திய உள்ளக பயிற்சியை முடித்து வெளியேற டாக்டர்ஸோட அடுத்த லிஸ்ட், அவங்க அப்ளை பண்ணி போகிற லிஸ்ட் ஒவ்வொரு வைத்தியசாலைகளுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டு அதற்குரிய லிஸ்ட் தயாரிக்கப்பட்டு, அந்த லிஸ்ட் தயாரிக்கப்படைக்க எங்களோட தொழிற்சங்கமும் அதில் பங்களிப்பு இருக்குது. அந்த தொழிற்சங்கத்தோடு செய்த லிஸ்ட்டை மாற்றி அமைத்து எங்களுக்கு நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டை விட வேறொரு ஒரு லிஸ்ட்டை அவங்க மினிஸ்ட்ரியாலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு செய்ததால் அந்த லிஸ்ட் வந்து குளறுபடியாக இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்கோம். உடான் யூனியன் வெட்டிக்குழு பிரசிடென்ட் என்ற வகையில் நான் டிரெக்டரோட நேரடியாக கதைச்சி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்று காலை அவரோட சந்திப்பதற்காக போயிருந்தோம். அவர் அதை ஏற்று எங்களோட கதைக்கு அதை தீர்க்கக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணி நான் செய்யலாத, நீங்கள் உங்களோட வேலை செய்யுங்கன்னு சொல்லி எங்களை கொஞ்சம் இன்சல்ட் பண்ண மாதிரி தான் இப்படியான ஒரு விஷயத்தை செய்ததால் எங்களோட டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் எங்களை மதிக்கல. அவர் ஒரு இது நிலப்பாட்டில் இருக்கிறாங்க, எல்லோரும் மனநிலை குழம்பி இருக்கிறாங்க. இப்படியான ஒரு டிரெக்டரோட நாங்கள் வேலை செய்ய இயலாண்ட ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. நான் ரெண்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் தான் கூட்டிக் கொண்டு போனேன். இன்றைக்கு நான் தனியாக போகல, எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் மற்றது டாக்டர்ஸ் எல்லாரோடையும் நம்ம அவங்க இருக்கைக்குள்ளே தான் இந்த பிரச்சனை நடந்தது. அடுத்ததாக வந்து நாங்கள் இப்போ ரேட் யூனியன் சொல்லி நாங்கள் ஒரு எங்களோட தேவைக்காண்டி எங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அந்த மார்னிங் வந்து நாங்கள் இந்த ரேட் யூனியனை ஏன் செய்கிறோம், ரேட் யூனியன் ஆக்ஷன் சொல்லி ஒரு ஒன் டே டோக்கன்
ஸ்ட்ரைக் ஏன் செய்கிறோம்ட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஓபிடி காம்ப்ளெக்ஸில் வந்து கூடியிருந்தோம். அந்த நேரத்தில் வந்து டிரெக்டர் வந்து எங்கள்கிட்ட ஒரு கமிட்டி மெம்பர் ஒரு ஆளை வந்து பலவிதமாக ஏசி அவரை இன்சல்ட் பண்ணியிருக்கிறார். அது வந்து எந்த ஒரு அதிகாரியும் செய்யக்கூடாத ஒரு விஷயம். எந்த ஒரு ரேட் யூனியனுக்கும் தங்களோட ரைட்ஸை கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸையும் பேர் வந்து காலையில் இன்சல்ட் பண்ணி நோயாளிகள் இருக்கக்குள்ளேயும் நர்சஸ் இருக்கக்குள்ளேயும் இப்படி ஒரு வேலை செய்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் பெரிய இன்சல்ட். இது வந்து சமூகத்தில் வந்து இனி நோயாளர்கள் எங்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அதையும் கூட ஒரு கீழ்த்தரமான நிலைமையில் மோடி எங்களுக்கு இப்படியும் நடந்திருக்கு. அதுலேயும் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் 30 வருஷமாக இஎம்ஓஏ வைஸ் பிரசிடெண்ட், அதாவது உதவி பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரு டாக்டர் ஒரு ஆளுக்கு தான் இது நடந்துள்ளது. அவர் வந்து அவரை வாழ்க்கையில் இது ஒரு முதலாவது அனுபவம். என்ன இவ்வளவு காலம் இருந்த நிர்வாகிகள் இப்படி ஒரு இதை செய்ய வலிக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் எங்களோட கோட்பாடுகளுக்கு அமைஞ்சு எங்களோட இணங்கி எல்லாரும் செய்தார். ஆனால் இவர் வந்து அதுக்கு இணங்கையும் இல்லை. அதையும் மீறி நாங்கள் இன்று காலையில் அவரோட ஒரு நெகோசியேஷனுக்கு நாங்கள் அவரோட கதைச்சி பேசி அவர் எங்களோட ரிக்வயர்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டாருன்னா நாங்கள் இந்த டோக்கன் ஸ்ட்ரைக்கை விட்டுட்டு வேலை செய்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் போனோம். ஆனால் அவரை அதை ஏற்றுக்கொள்ளாமலும் எங்களை இன்சல்ட் பண்ணி நீங்கள் இங்கே வர தேவையில்லை அப்படின்னு சொன்னால் சொல்லி எங்களை அனுப்பிவிட்டார். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் இனி நாங்கள் எங்களோட நடவடிக்கைகளை கொஞ்சம் தீவிரமாக எடுக்க வேண்டிய நிலையில்